அன்பார்ந்த முருகபக்தர்களை வணக்கம். நான் ஜெயமஸ்கே கோபி. இந்த காணொலி எது சம்மந்தமானதுன்னா, அருணையனார் பெருமானோட குரு பூஜை வருகின்ற 29/6/2026 அன்று உலகம் முழுக்க இருக்கிற முருகர் அடியார்களாலும் முருக பக்தர்களாலும் முருக பித்தர்களாலும் கொண்டாடப்பட இருக்கிறது. அதில் நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தேன். முருகப்பெருமான் எனக்கு இட்ட உத்தரவு, கிருபானந்த வாரியார் அவர்கள் தொடங்கிய பணி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முருகர் கோயிலையும் அருணையனார் பெருமானோட சிலை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி, அதில் முதல் சிலை நான் மகாபலிபுரத்தில் நான் நேரடியாக போய் ஒரு கடையில் கொடுத்து, அது பெரிய அதிசயம். அந்த கடையில் ஏன் கொடுத்தேன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 கடை நான் பார்த்தேன். ஒவ்வொரு கடையாக பார்க்குறப்போ ஆல்ரெடி எனக்கு தியானத்தின் உத்தரவு வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா இருக்கிற ஒரு இடத்துக்கு கீழே தான் அருணையனார் பெருமான் சிலையாக காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8வது 9வது கடை போகிறப்பயே அந்த கடையை நான் பார்க்குறேன். அப்போ நான் போன நேரம் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தம்பி இந்த மாதிரி அருணையனார் சிலை செய்யணும், இவ்வளோ தான், இந்த அடியில் தான் இருக்கணும், இத்தனை அடிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னும் போதே போகும்போது இன்னொருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சங்கராபுரம் சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க சார், அந்த ஊரோட சிலையில் தான் நாதம் இருக்கிறதா சொல்லுவாங்க, அந்த சிலையிலே அந்த கல்லிலேயே செய்ய சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் இங்கே போகிறப்போ நான் கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சங்கராபுரத்துலேருந்து வர சிலை தான், கல் தான் சார் அப்படின்னாங்க. அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சிலையை இப்போது செய்யப்பட்டுருக்கு. விரைவில் ஒரு வாரத்தில் அந்த சிலை தயாராகிடும். அந்த அருணையனார் சிலையை முருகப்பெருமான் எந்த கோயிலில் கொடுக்கணும் உத்தரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் 2 கோவில் எழுதி போட்டேன். அதில் முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்த கோவில் செங்கல்பட்டில் இருக்கிற இருக்குன்றம் மலை. நான் சமீபத்தில் நான் போயிருந்தேன். அதில் ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். நான் போகிறப்போ எனக்கு இந்த மாதிரி அருணையனார் சிலை கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த உத்தரவும் வரல. அவங்கக்கிட்ட நான் யதார்த்தமாக கேட்குறேன், இங்கே பட்டினத்தர் சிலை வச்சுருக்கீங்க, அகத்தியர் சிலை வச்சுருக்கீங்கன்னு, இதெல்லாம் எப்படி வச்சிங்க, ஒரு ஐயா வச்சாரன்றப்போ, இல்லை சார் இதெல்லாம் திருவொற்றியூர்லேருந்து பூமியிலேருந்து கிடைச்ச சிலை என்கிட்ட கொடுத்தாங்க, அப்புறம் சிவலிங்கம் இருக்கிறதும் அங்கே தான் கிடச்சிது சார் அப்படின்னா, அப்போ அருணையனார் சிலை ஏங்க வைக்கல, மேபி அந்த இடத்துக்கு அதனால தான் இறைவன் என்னை பயணம் பண்ண வச்சுருக்காருன்னு நான் நம்புகிறேன். அப்போது அவர் கேட்டார், சார் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், கண்டிப்பாக நாங்கள் வேணால் அப்போ வைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார், அருணையனார் சிலை வைங்க, கண்டிப்பாக எங்களோட குருமாரோட சக்தி அபரிவிதமாக நிறைஞ்சிருக்கு, நீங்கள் அருணையனார் சிலை வைக்கும் போது உணர்வீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் ஐயா குமரவேல்னு சொல்லி இப்போ அவர் தான் அந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவர் என்கிட்ட சொன்னேன்னா, கண்டிப்பாக நான் செய்கிறேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தியானத்தில் உத்தரவு கிடச்சி, இந்த மாதிரி சிலையை வைக்கணும், முதல் 100 சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு நான் எந்தெந்த கோவில் எல்லோரும் சொல்லுங்கள், நீங்கள் கோவில்கிட்ட மட்டும் அனுமதி கேளுங்க. இப்போ கூட ஒரு அம்மா மருதமலையில் முருகர் அருணையனார் சிலை இல்லை சார் வைக்கணும்னு நான் சொன்னேன், நீங்கள் அனுமதி மட்டும் நீங்கள் கேளுங்க, அந்த சிலையை நான் கொடுத்துறேன். ஏன்னா கோயில் அனுமதி வாங்குறது தான் ஒரு பெரிய டாஸ்க். இதில் சிலை யார் வேணாலும் செஞ்சிடலாம், யார் வேணாலும் கொடுத்துடலாம், கோவில் நிர்வாகம் அனுமதிக்கணும். இப்போ நம்ம தெருவில் இருக்கிற ஒரு சின்ன கோவில்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொன்னால் இது புரிஞ்சிடும். ஆனால் HRNC இந்து சமய நலத்துறை கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க அது ஒரு பெரிய பெருந்தன்மையோட பெரிய மனப்பான்மையோடு அதை ஏற்றுக்கிட்டு வைக்கணும். அந்த மாதிரி எல்லா கோயிலும் அனுமதி கேட்க சொன்னேன். இது வரைக்கும் ஒரு 15 பேர் அருணையனார் பெருமானோட சிலை கேட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அனுமதி வாங்கியிருக்காங்க. நம்ம கொடுத்தோன்னே அவங்க பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முதல் சிலை எந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி நான் இதை ரொம்ப டீப்பாக யோசித்து எந்த கோயிலுக்கு கொடுக்கலான்றப்போ 2 கோயில் மைண்டில் வருது தியானத்தில். அந்த 2 கோயில் பேர் எழுதி போட்டு முருகப்பெருமானை கேட்குறப்போ செங்கல்பட்டு இருக்குன்ற மலை தான் வந்தது. ஸோ காரணம் இல்லாமல் முருகப்பெருமானை நம்ம நாங்கள் அனுப்பலை. ஏன்னா சப்தகன்னிகள் கோவிலில் அந்த அம்மா என்னோடய கையை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் ஏதாவது ஒரு நேர்காணலில் பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்மா நான் வேல் கொடுக்க போனது யாருக்குமே தெரியாது, நான் மட்டும்தான் போகிறேன். அந்த கோயில் வாசலில் இருக்கும்போது அங்கே ஒரு சில முருகர் அடியார்கள் என்னை ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், அண்ணா எங்கள் சொந்தக்காரங்க தான் இந்த கோவிலில் இருக்காங்க, அவங்க தான் ஒரு முறைக்காரங்க, ஒரு முறையும் மாறும், வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே வேல் கொடுக்கணும் உத்தரவு வந்திருக்கு, நான் விரைவில் வேல் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அது அந்த அம்மாவுக்கும் தெரியவே தெரியாது. யதார்த்தமாக நான் யார் என்னன்னு சொல்லி எல்லாம் பேசும்போது என் கையை காட்டுங்கன்னு சொல்லி அவங்கள உத்தரவு என் கையை பார்த்துட்டு, என் கையில் எப்போயுமே எல்லோரும் சொல்லுவாங்க வேல் ரேகை இருக்குது, ஸ்ரீசக்கரம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்க. நானும் கூட அதை ஐடென்டிஃபை பண்ணதில்லை. அதுக்கப்புறம் நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறேன், யாருமே கையை காட்டாதன்னு சொல்லுவாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா கேட்குற நேரம் எனக்கு காட்ட கூடாதுன்னு தோணலை. அவங்க அதை தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் வேல் கொடுக்க தான் வந்திருக்கிறேன், இந்த கோயிலுக்கு வேல் தரணுன்னு அவங்களுக்கு ரொம்ப புல்லரித்து போயிட்டுது. எனக்கும் ரொம்ப அவங்க ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அம்மா சொன்னது. அப்போ சப்தகன்னிகளை வேல் கொடுக்கறதுக்காக தான் அனுமதி வாங்குறதுக்காக நான் போயிட்டு, நான் சமீபமாக சப்தகன்னியர்கள் பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் முருகப்பெருமான் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட தொடர்ச்சி தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உலகத்திலே பழமையான சப்தகன்னிகள் அங்கே நரசிம்மர் காலத்தில் பல்லவர் காலத்தில் வழிபட்டிருக்காங்கன்னா, இப்போ சப்தகன்னிகளோட பவர் எப்படி இருக்கும் பாருங்கள்.
முருகப்பெருமானை தோற்றுவித்திருக்காருன்னா அது எந்த மாதிரி விஷயத்துக்காக தோற்றுவிச்சிருக்காரு அப்படின்றது தான் ஒரு பெரிய உண்மை. இன்றைக்கி கூட ஒரு பதிவு செஞ்சேன், குமாரகுப்தாரன்னு சொல்லி நேபாளத்தில் வழிபாடு இருக்குன்ட்டு. குமார சம்பவம் சொல்லி நேபாளம் முதல் குமரி வரை முருகப்பெருமான் நடத்திருக்காரு. அதில் குமாரி வழிபாடே முருகப்பெருமான் தான் தோற்றுவித்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் இந்த கோவிலை பற்றி அங்கே போனதுக்கப்புறம் தான், அங்கே போகும்போது ஒருத்தங்க நான் சொல்லியிருந்தேன், என்னோடய கர்மாராய்ச்சியில் என்னோடய டீம் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய பேசுகிறப்போ அதில் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க. நாங்கள் போனது எல்லாமே முருகப்பெருமானோட திருவிளையாடல் தான் சொல்லணும். ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்து அருணகிரிநாதர் பெருமானோட முதல் சிலையை வந்து தரவில்லை. இது நான் மட்டும் போய் தர மாதிரி கிடையாது, என்னோட சேர்ந்து எல்லா முருகர் அடியார்களும் சேர்ந்து இந்த சிலையை கொடுக்கணும்னு என்னோடய ஆசை. முருகப்பெருமான் விருப்பமும் அதான். ஸோ சிலை தயாரானவுடனே விரைவில் நேரம் நாள் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த சிலையை கொடுக்குறப்போ நீங்களும் சேர்ந்து என்னோட அருணகிரிநாதர் பெருமான் சிலையை கொடுக்கணுன்ற என்னோட பணிவான வேண்டுகோள். கண்டிப்பாக அது நடக்கும், தயாராருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.